சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதிமுக செயற்குழு கூட்டத்தை அடுத்த மாதம் கூட்ட இபிஎஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து விரிவான ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதன் அடிப்படையில மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு தேர்தல் தோல்வி குறித்தும் எதிர்கால அதிமுக உடைய திட்டமிடல் குறித்தும் பல்வேறு விஷயங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தாரு. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக அதிமுகவோட இபிஎஸ் அவர்களுடைய தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நிர்வாகிகளும் போர்க்கொடி தூக்கி இருந்த ஒரு சூழல்ல கட்சி என்பது இரண்டாக பிளவுபட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அதிமுகவுல வெற்றி பெற்றிருந்த எம்எல்ஏக்கள் பலருமே அடுத்தடுத்து தொடர்ச்சியா தாவேகாவுல இணைந்த வண்ணம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தொடர்ச்சியா தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அப்படி அதிருப்தியை வெளிப்படுத்தியவர்களுடைய கட்சி பதவிகள் என்பது பறிக்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறு சில மாவட்ட செயலாளர்கள் நியமனங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இதன் பிறகாக இபிஎஸ் அவர்கள் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேறு கட்சி பதவிகளை வழங்கி இருந்தார். அந்த பதவிகள் மீதும் அதிருப்தியை வெளிப்படுத்திய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியா இபிஎஸ் அவர்களுடைய அந்த கூட்டத்தை புறக்கணித்த வண்ணம் இருந்தாங்க. அந்த வகையில் அதிமுகவுல அமைப்பு ரீதியாக அந்த 85 மாவட்ட நிர்வாகிகளோடான இபிஎஸ் நடத்திய ஆலோசனை என்பது கடந்த வாரம் நிறைவு பெற்றிருந்தது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினத்தோடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு விஷயங்களை இபிஎஸ் அவர்கள் பேசியதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதவர்களுடைய பதவியை பறிக்க இபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாக அறிய முடிகிறது. குறிப்பா அதிமுகவோட தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வரக்கூடிய எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில இபிஎஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்காத எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பது குறித்து இபிஎஸ் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை கைவசப்படுத்தக்கூடிய வகையில இபிஎஸ் அவர்கள் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான வியூகத்தை வகுத்து வருவதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே அதிருப்தியாளர்களுடைய பதவியை பறித்த பின்பு ஆகஸ்ட் மாதத்துல செயற்குழுவை கூட்டுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இபிஎஸ் அவர்களுடைய தலைமை பண்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் இந்த இபிஎஸ் கடந்த காலங்களில் நடத்திய கூட்டத்துல பங்கேற்காத நிலையில் அவர்களுடைய கட்சி பதவிகள் என்பது பறிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அதிமுக செயற்குழு கூட்டத்தை அடுத்த மாதம் கூட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.